ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு செய்முறை பார்த்துக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, இதை வந்து அரைக்கிறதுக்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயம் 1 தக்காளி வந்து வதக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தேங்காய் பத்து, ஒரு எலுமிச்சை அளவு புளி. பேன் அடுப்பில் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். அது படன்னு வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம்னா சலசலப்பாக ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இல்லையா, அந்த வெங்காயத்தை கொடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி போதும். ஏன்னா அரைக்கிறதுக்கு ஒரு 4 தக்காளி போட்டிருக்கோம். வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து சேப்பக்கிழங்கு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சேப்பக்கிழங்கு ஒரு பிசுப்பாக இருக்கும். அந்த பிசு இல்லாத இருக்கிறதுக்கு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன், நான் டாட்டா சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க. டாட்டா சால்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், அந்த விழுது போட்டுருங்க. அப்படியே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலரிட்டே இருக்கும். கலந்தா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுதா. இப்போ புளி கரைசல் ரெடியாக இருக்குது. புளி கரைசலை சும்மா அது வேகிறதுக்கு, ஏன்னா விரைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க, அதனால் இப்போ விரைச்சிக்காது. ஏன்னா இப்போ வந்து அது முன்னாடியே எண்ணெயில் வதக்குனதுனால நல்லா அது மசாலாவோட ஸ்டஃப் ஆகிடும். ஜாரில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஊற்றி கலரி விட்டுருங்க. கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகிட்டு இருக்கணும். பாருங்கள் வியூவர்ஸ், ரெடி சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு. அவ்வளோதான், அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.